அதாவது ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய நாட்கள் வந்து இப்போ அந்த ஷூட்டிங் நடக்கும்போது, ஷூட்டிங்கே நெறைய ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனே வந்திருக்கும். அவ்வளோ தூரம் க்ரவுட் வந்துருவாங்க. ஓ! மூஷா அப்படின்ற ஒருத்தர் தேடி. ஆமா. இப்போ ஒரு ஸ்கூல் பக்கத்துல ராமாபுரத்துல ஒரு ஸ்கூல் பக்கத்துல வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஷூட்டிங் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அரௌண்ட் ஒரு 11:00 கிட்ட வந்து பக்கத்துல ஒரு 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 2 பில்டிங் தள்ளி ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் மொத்தமா வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமேட்டு ஷூட்டிங்கே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் வந்து கிடைச்சது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான விஷயம். அது எனக்கு வந்து இன்ன வரைக்கும் மறக்க முடியாது அந்த இன்சிடென்ட்ஸ்லாம். எப்போ நான் எங்கே போனாலுமே எனக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிக்கிட்டு இருக்கும். வேற எவர் நான் ட்ராவல் பண்ணி போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நீங்கள் தானே மூசா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கூலில் வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். மற்றவங்களாம் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஒரு மாசத்துல ஒரு 5 நாள் தான் மேக்ஸிமம் நான் ஸ்கூலுக்கே போவேன். மீதி நாள் ஷூட்டிங்கில் இருப்பேன். ஸோ 5 நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம படிக்கணும் ஒரு விஷயம், நமக்கு அந்த நோட்ஸ்லாம் தெரியும். இவங்க எல்லாமே முன்னாடி நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிருப்பாங்க. இவங்க ஒரு 5, 6 லெசன்லாம் முன்னாடி போனாங்கன்னா, நான் அப்போ தான் ஃபஸ்ட் லெசனில் இருப்பேன். அவங்கெல்லாம் முன்னாடி போயிடுவாங்க. அப்போ அந்த நோட்ஸ் எனக்கு வேணும் இல்லையா? அந்த நோட்ஸ் கேட்கும்போது பசங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நீ மேஜிக் பண்ணியே பாஸ் ஆகிடுவ, உனக்கு எதுக்கு பார்த்துப்பாங்க